சென்னையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு சம்மன் ஒட்டிய வலசரவாக்கம் காவல்துறையினர் நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள சீமான் வீட்டில் வலசரவாக்கம் காவல்துறையினர் சம்மனை ஒட்டியிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு சம்மன் ஒட்டி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். நாளை காலை 11 மணிக்கு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மனை தற்பொழுது சீமான் வீட்டு முன்பு ஒட்டியிருக்கின்றனர். நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி சீமானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று அவரது வழக்கறிஞர்கள் ஆஜரான நிலையில் தற்பொழுது மீண்டும் சீமான் வீட்டு முன்பு சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி தொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக சீமானுக்கு மீண்டும் சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி அந்த சம்மனில் குறிப்பிட்டு இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் சீமானின் வழக்கறிஞர்கள் ஆஜரான நிலையில் தற்பொழுது மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இரண்டாவது முறையாக விஜயலட்சுமி தொடர்ந்த பாலியல் புகாரில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு காவல்துறையில் புகார் அளித்தார். வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் சீமான் மீது அளித்த புகாரை நடிகை விஜயலட்சுமி திடீரென வாபஸ் பெற்றார். இதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் 376 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ஜி கே இளந்திரையின் முன்பாக அண்மையில் நடந்தது. அப்போது இந்த வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, சம்பந்தப்பட்ட நடிகை புகாரை திரும்ப பெற்றாலும் கூட பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது. இந்த வழக்கில் போலீசார் 12 வாரத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு சீமான் மனுவை தள்ளுபடி செய்தார். இதையடுத்து முதல் கட்டமாக வலசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு அண்மையில் சம்மன் அனுப்பியிருந்தனர். இன்று சீமானின் வழக்கறிஞர்கள் அவரது சார்பாக நேரில் ஆஜராகினர். சீமான் தற்போது கிருஷ்ணகிரியில் கட்சி ரீதியான பணியில் ஈடுபட்டிருப்பதால் அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகி காவல்துறையில் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. சீமான் மீது வழக்கு தொடர்பான புதிய ஆதாரங்களை நடிகை விஜயலட்சுமி நேற்று வலசரவாக்கம் போலீசாரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வலசரவாக்கம் போலீசார் காவல் நிலையத்தில் இன்று ஆஜராகாத சீமானுக்கு மீண்டும் தற்போது சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் வீட்டு முன்பு இந்த சம்மனும் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் வலசரவாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சற்று முன்பு சீமானுக்கு சம்மன் வழங்கியிருப்பதாகவும் அவரது வீட்டில் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் தற்போது வலசரவாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை காலை சரியாக 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஆஜராகாத பட்சத்தில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தவரை போலீசார் பிடித்துச் சென்றிருக்கின்றனர். காவலாளியை கைது செய்து போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், அங்கு நடந்த சம்பவம் என்ன? போலீசார் தற்போது அந்த நபரை கைது செய்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வலசரவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து இது தொடர்பான வழக்கை வாபஸ் செய்ய வேண்டும் என்று நடிகை விஜயலட்சுமி மனு அளித்திருந்தார். இதனை அடுத்து இந்த வழக்கானது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு பதிவை அப்படியே விட்டுவிட முடியாது. எனவே இது தொடர்பாக அறிக்கை அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வலசரவாக்கம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று வலசரவாக்கம் போலீசார் பெங்களூரில் இருந்த நடிகை விஜயலட்சுமியுடன் விசாரணையானது மேற்கொண்டனர். இந்த நிலையில் அவரை இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவர் நீலாங்கரை
வீட்டில் சம்மன் ஒட்டியிருந்தன. அதன் அடிப்படையில் இன்று வர வேண்டும். ஆனால் அவர் வராத காரணத்தால் அதற்கு வேறு காரணம், அவர் வெளியூர் செல்கின்றதால் அதன் காரணமாக வரவில்லை என்று சீமானின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் அந்த சம்மனானது வலசரவாக்கம் போலீசார் ஒட்டியிருந்தனர். நாளை 11 மணி அளவில் இந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மனானது ஒட்டப்பட்டிருந்தது. அந்த சம்மனை தற்போது அவரது வீட்டில் இருந்த நபர்கள் கிழித்திருக்கின்றனர். வீட்டில் இருந்த தனியார் பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சுதாகர் ஆகியோர் இந்த சம்மனை கிழித்தனர். இதனையடுத்து அங்கிருந்த வலசரவாக்கம் போலீசார் இருவரையும் தற்போது அழைத்து சென்று விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அமல்ராஜ் என்பவரிடம் துப்பாக்கி இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே மிலிட்டரியில் வேலை பார்த்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தனது பாதுகாப்புக்காக வைத்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது உரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் தற்போது வலசரவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். வலசரவாக்கம் போலீசார் இது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய நீலாங்கரை காவல் நிலையத்தில் படைக்க வேண்டும் எனினும், ஆனால் தற்போது அவர்களையும் அழைத்து சென்றிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர். போலீஸ் மேல கை வைக்கிற புரிஞ்சு நடத்துக்க லூசு. ஏய் பைத்தியக்கார பையல, போலீஸ் கிட்ட கை வைக்கிற லூசு. நானாத நீ கண்ணு காத்துக்க. ஐயா கண்ணு விடு, நீ முடி போல. ஏய் யாரா நீ பார்க்காத கண்ணு வச்சிருக்க. ஏய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏய் நீ பாதுகாப்பு வச்சிருக்க. ஏய் துப்பாக்கி இருக்கு, தள்ளி போ. துப்பாக்கி இருக்கியா, தள்ளி போட்ட. ஒண்ணு செய்யல. துப்பாக்கி விடு போல. துப்பாக்கி விடு. விட்டுருவேன். விடு நீ விடுங்க, துப்பாக்கி விடுங்க. துப்பாக்கி விடுற முதல்ல. துப்பாக்கி சென்னை இலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் காவல்துறையினர் விசாரணைக்கு சம்மன் ஒட்டிய நிலையில் அதனை சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய காவலாளி கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது அவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் மீண்டும் வந்திருக்கிறார். ராகவேந்தர், மீண்டும் அந்த தகவலை ஒரு முறை பதிவு செய்யலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி வலசரவாக்கம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை கடந்த 17ஆம் தேதி விசாரித்த நீதிபதி கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் இந்த வழக்கை 12 வாரத்திற்குள் போலீசார் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். அதன் பேரில் வலசரவாக்கம் போலீசார் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். இதற்கிடையில் இந்த வழக்கு தொடர்பாக வலசரவாக்கம் போலீசார் இன்று வியாழக்கிழமை, அதாவது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சீமானுக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் சீமான் ஆஜராக 4 வாரம் அவகாசம் வேண்டும் என்று போலீஸ் காவல் நிலையத்தில் கடிதம் அளித்திருந்தார். இந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமி பாலியல் புகார் வழக்கில் நாளை காலை 11 மணி அளவில் சென்னை வலசரவாக்கம் போலீசார் நிலையில் சீமான் ஆஜர் வேண்டும் என்று கூறி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் சம்மன் ஓட்டியிருந்தனர். விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரும் என்றும் சம்மன் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சம்மன் ஓட்டப்பட்ட சில நிமிடங்களில் சீமான் வீட்டிலிருந்து வெளியே வந்த சீமான் அவரது காவலாளி, அவரது தனியார் பாதுகாவலராக இருந்தக்கூடிய அமல்ராஜ் மற்றும் அவரது வீட்டு வேலைக்கு பார்த்து வந்த சுதாகர் ஆகியோர் அங்கிருந்த சம்மனை கிழித்திருந்தனர். சீமானை கிழித்த அடுத்து அங்கு ஒரு தள்ளுமுள்ளு ஆனது ஏற்பட்டது. இந்த அமல்ராஜ் அவர் ஒரு மிலிட்டரியில் வேலை பார்த்து தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறார். அவரிடம் ஒரு துப்பாக்கியும் இருந்திருக்கிறது. மேலும் வீட்டில் வேலை பார்த்து வந்த சுதாகர் ஆகியோர் இந்த சம்மன் ஒட்டப்பட்ட போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் தள்ளுமுள்ளு ஆனது ஏற்பட்டிருக்கிறது. தள்ளுமுள்ளு காரணமாக தற்போது இந்த தள்ளுமுள்ளை அடுத்து தற்போது
அங்கிருந்த போலீசார் அவர்கள் விலக்கி இருந்தனர். இதனையடுத்து அந்த அமல்ராஜ் என்பவரையும் தற்போது சுதாகர் என்பவரையும் போலீசார் தற்போது அழைத்து சென்றிருக்கின்றனர். எதன் காரணமாக இந்த சம்மன் கிழித்திருந்தனர், மேலும் இந்த சம்மன் தொடர்பாக எதற்கு கிழிக்கப்பட்டது, அவரிடம் மேலும் இந்த அமல்ராஜிடம் துப்பாக்கி இருப்பது குறித்தும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது அவர்கள் இருவரையும் தற்போது போலீஸ் அழைத்து சென்றிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தற்போது இந்த இருவர் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? தற்போது இவர்கள் இருவரும் எங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர்? அது குறித்த விவரங்கள். சரவணன், தற்போது இந்த வலசரவாக்கம் போலீசார் தான் இந்த சீமான் வீட்டிற்கு சம்மன் ஓட்ட வந்திருந்தனர். சம்மன் ஓட்ட வந்ததை அடுத்து இந்த இருவரும் தற்போது தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த அங்கிருந்து வந்த காவலர்கள், அங்கிருந்து வந்த வலசரவாக்கம் போலீசார் உடனடியாக அந்த இருவரையும் அழைத்து சென்றிருக்கின்றனர். அவர்கள் அழைத்து சென்று, அதாவது இந்த இடத்தில், அதாவது அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் நீலாங்கரை காவல் நிலையம். எனவே நீலாங்கரை காவல் நிலையத்தில் அவர்கள் இருவரையும் ஒப்படைக்க சென்றிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீலாங்கரை போலீசாரிடம் இந்த வலசரவாக்கம் போலீசார் ஒரு புகாரை அளிப்பார். அந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் இருவர் மீதும் தற்போது நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணன், மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? அதே நேரத்தில் கிழிக்கப்பட்ட அந்த சம்மன் மீண்டும் அங்கு ஒட்டப்பட்டிருக்கிறதா? கிழிக்கப்பட்ட சம்மன் தற்போது மீண்டும் ஒட்டப்படவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் என்று வலசரவாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு அரசு நடவடிக்கையின் கீழ் ஒட்டப்பட்டிருப்பதா இந்த சம்மனை எந்த முகாந்திரம் அடிப்படையில் அவர்கள் கிழித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அந்த மிலிட்ரிமேன் அமல்ராஜ் மற்றும் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சுதாகர் இருவர் மீதும் போலீசார் புகார் அளிப்பார்கள். புகார் அளித்ததை அடுத்து அவர்கள் மீது அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணன், அந்த சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சம்மனில் நாளை விசாரணைக்கு கட்டாயமாக ஆஜராக வேண்டும், அப்படி இல்லையெனில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. ஒருவேளை நாளை சீமான் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் கைது நடவடிக்கை என்ன மாதிரியாக மேற்கொள்ளப்படும்? அது குறித்த நடைமுறை குறித்த விவரங்கள். நீதிமன்றம் 12 வாரத்திற்குள் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வலசரவாக்கம் போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நடிகை விஜயலட்சுமி மீண்டும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வாரத்திலேயே சீமான் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று, இன்று சம்மனுக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று வலசரவாக்கம் போலீசார் அவரது வீட்டில் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் சம்மன் ஒட்டியிருந்தனர். ஆனால் இன்று அவர் ஆஜராகவில்லை. அவர் வேறொரு வேலை காரணமாக வேறு வெளியூர் சென்றிருப்பதால் அவர் ஆஜராக முடியாது என்று அவரது வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 4 வாரம் இந்த விசாரணைக்கு அவகாசம் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் போலீசார் உடனடியாக மீண்டும் நீலாங்கரைக்கு சென்று அவரது வீட்டில் நோட்டீஸானது, அதாவது சம்மனானது ஒட்டப்பட்டிருந்தன. நாளை காலை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வலசரவாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு காவல்துறையில் சம்மன் அளிக்கும் பட்சத்தில் உடனடியாக ஆஜராக வேண்டும். அந்த ஆஜராக பட்சத்தில் போலீசாருக்கு கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் ஒரு முறையாக சீமான் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் விசாரணையான மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சட்டம் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே 12 வாரத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய அந்த அறிக்கையை இன்னும் 4 வாரத்திற்குள் நான் விசாரணைக்கு ஆஜராகுவேன் என்று சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை அடுத்தாலும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று போலீசார் முனைப்புடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே ஒருவேளை கைது செய்யப்பட வாய்ப்பு கைது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சரவணன், ராகவேந்தர், சட்டப்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் ஒருவேளை சீமான் நீதிமன்றத்தை நாடினால் இந்த விசாரணைக்கு ஆஜராகுவதிலிருந்து விலக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக கண்டிப்பாக, அதாவது 12 வாரத்திற்குள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் அவர் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவர் வலசரவாக்கம் போலீசார் தரப்பில் சம்மனானது கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்த விசாரணைக்கு ஆஜராகாத பட்சத்தில் 4 வாரம் தமக்கு அவகாசம் வேண்டும் என்று சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் வராத பட்சத்தில் ஒரு நீதிமன்றத்தில்
ஒரு மனுவானது அளிக்கும் பட்சத்தில் அவருக்கு நீதிமன்றம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு, அதாவது கால அவகாசம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் சட்ட வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.